ஏன்னா நாங்கள் ஐயர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் இப்போ தான் கரகம் எடுத்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அந்த டைமிங் எல்லாமேனு. இங்கே நெருப்பெல்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, சூடு தாங்க முடியல. என்னோட வீடியோ அங்கே கிட்ட போனாலே என்னோடய வீடியோ ஆஃப் ஆயிடுது, ரொம்ப ஹை டெம்பரேச்சர்னு சொல்லி. அந்தளவுக்கு சூடு கனகனன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் அந்த மோள சத்தம்லாம் கேட்டுச்சு அந்த காட்டு ஓரமாக. கேட்டுட்டு அப்படியே நாங்கள் நடந்து போனோம். அங்கே போன பிறகு அப்போ தான் கரகம்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஆளுங்க வந்தாங்க. முன்ன ரொம்ப பேர் அந்த அலுவலாம் குத்துவாங்க, இப்போ அதெல்லாம் காணும். அந்த கரகம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க, 1-2 பேர் மட்டும். தீமதியில் வந்து ஜாயின் பண்ணோம். தீமதியில் ஜாயின் பண்ண மாதிரி தான் வந்து என்னால் வந்து கரெக்டாக ஷூட் பண்ண முடியல, ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த ஷூட்டை வந்து பண்ணாங்க. அப்புறம் தீமதியெல்லாம் முடித்தோன்னே அப்புறம் அங்கே பரிமாற இடத்துக்கு போனோம். அங்கே நம்மளே போட்டு சாப்பிட்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா டைம் ஆனதுனால இடம்லாம் ரொம்ப கோசமாக இருந்துச்சு, சாப்பாடு ஏராளம் இருந்துச்சு. ஸோ போட்டு நல்லா அந்த வெயிலுக்கு அதுக்கும் சாப்பாடு அருமையாக இருந்துச்சு, சைவ சாப்பாடு. இருந்தாலும் கோயில் சாப்பாடு யாருக்கு பிடிக்காம இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு வயிறை நொம்பிக்கிட்டு என்னக்கா அங்கேயே சுத்தி வரீங்க? நீங்க தீமதி இறங்க போறீங்களா? கையில ஒரு ஜூஸ் உங்க மாதிரி தீமதி இறங்கினால நான் பார்த்ததே இல்லக்கா. இறங்க போறீங்களா என்னக்கா? ஒரு பெரிய கடவுள். அந்த கடவுளும் இயற்கையும் சேர்ந்து நம்ம கண்ணு மண்ணுக்கு காய்ச்சி அடிச்சா எப்படி இருக்கும்? அது என்ன